ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா, கிரிப்டோ ட்ரேடிங்கில் நிறைய பேர் இப்போ ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ 100 பேர் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 90 பேர் பார்த்திங்கன்னா லாஸில் தான் முடிக்கிறாங்க. மீதி 10 பேர் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்னு எடுக்கிறாங்க. இப்போ நம்ம எந்த இதில் இருக்கிறோம், அந்த 90 பேரில் நம்ம இருக்கிறோமா, இல்லை அந்த 10 பேரில் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 100 பேர் ட்ரேடு பண்ணுறாங்கன்னா அதில் 90 பேர் ஏன் நஷ்டமாகறாங்க அப்படின்னு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு $100 போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த $100க்கு உண்டான ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்காக $100 போட்டு $100 வேணும் அப்படின்னு நம்ம அந்த ஒரு மைண்ட் செட் நம்ம இருக்கக்கூடாது. ஒரு $100க்கு ஒரு $5 இல்லை ஒரு $10 நம்ம ஏர்ன் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். நீங்கள் அந்த $10க்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வரும், அதாவது ஒரு $8 வரும். அந்த சம்திங் வரும்போதே பார்த்தீங்கன்னா ரிவல்ஸ் திரும்பின உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைட்டாக மைனஸ் ஆனாலே ஒரு சில பேர்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணதுமே என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் என்ன ஆகுன்னா, நம்ம ட்ரேட் எடுத்தாலே பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ் தான் ஆகுது அப்படின்னு அவங்க ஒரு மைண்ட் செட்டில் செட் ஆயிடுவாங்க. அடுத்து ஒவ்வொரு ட்ரேடும் எடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராஃபிட் வர்றது அவங்களுக்கு தெரியாது. அந்த லாஸ் அப்படிங்கிறது தான் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நம்ம உள்ளே என்ட்ரானாலே நமக்கு லாஸ் தான் ஆகுது, ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது அப்படின்னு தான் நினச்சி ட்ரேடை எடுக்கிறது இல்லை. சின்ன லாஸ் வந்தாலே நம்ம எக்ஸிட் ஆயிடும். அதாவது நம்ம பேனிக் ஆகி இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம கீழே போயிடும் அப்படின்னு நினச்சி ஒரு சில பேர்லாம் சின்ன சின்ன லாஸ்லேயே புக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ப்ராஃபிட் அப்படிங்கிறது, அதாவது ப்ராஃபிட் அப்படிங்கிறது அந்த $1 $2லாம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம $100 போட்டிருக்கோம், நமக்கு எடுத்தால் $100 தான் எடுக்கணும், இல்லை ஒரு $50 எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே ட்ரேட் பண்ணுறதுனால இந்த $1 $2லாம் லைட்டாக மேலே ஏறுது பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது. மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு $3 to $5 அப்படிங்கிறது கண்டிப்பாக மேலே ஏறும். அவங்க எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறாங்க அப்படின்னு பொறுத்து தான். அதுக்காக என்ட்ரி எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா டாப்பில் போய் எடுத்துக்கிட்டு நம்ம மேலே போகணும்னு நினச்சோம்னா அது பார்த்திங்கன்னா ரிவல்ஸ் திரும்பி கீழே தான் வரும். அதே மாதிரி கீழே இருக்கும்போது நம்ம ஷார்ட் ஆர்டர் எடுத்திருப்போம், அது பார்த்திங்கன்னா மேலே ஏறி லாங் ஆர்டருக்கு மேலே போயிட்டுருக்கோம். அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த இதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமாக நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு சில ப்ராஃபிட் அப்படிங்கிறத எடுக்க முடியும். நீங்கள் $100க்கு ஒரு $5 இல்லை ஒரு $8 ப்ராஃபிட் வருது அப்படின்னா அதே $8க்கு நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது செட் பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 5 ட்ரேடு வருது அப்படின்னா நமக்கு நல்ல சரியான இடத்துல என்ட்ரி கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா, அதாவது 5 ஆர்டருமே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் 3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிரும். இப்போ தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் 2 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, இல்லை 3 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா எடுக்கவே மாட்டாங்க. அடுத்தது நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும் அப்படின்னு நினச்சி அந்த அடுத்த ஆர்டர் எடுக்காமல் இருப்பாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 ட்ரேடு வருது அப்படின்னா அதில் தொடர்ந்து ஒரு 3 ட்ரேடு இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா 4வது அவங்க எடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் எடுத்துருவாங்க. அவங்களுக்கு 4வது பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும். ஏன்னா இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா 3 ட்ரேடுமே ஸ்டாப் லாஸ் கிட்டு அவங்க பயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்டர் எடுக்காமல் இருப்பாங்க. ஆனால் அந்த ஆர்டரில் தான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது அந்த ஒரு பர்சன், அதாவது பயப்படாமல் ஒருத்தர் ட்ரேடு உள்ளே இறங்கியிருக்காரு அப்படின்னா அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். பயப்படாமல் உள்ளே இறங்கி எடுத்தவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த 3 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு பார்த்திங்களா, அந்த 3 ஸ்டாப் லாஸ்க்கு ஹிட் ஆனதுக்கு சேர்த்து அந்த அமௌண்ட், அதாவது அவர் போட்டிருக்க அமௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகி மறுபடியும் மேலே வந்திருக்கும். அந்த ஒரே ட்ரேடில் பார்த்திங்கன்னா அவருக்கு ரெக்கவர் ஆகிருக்கும். ஆனால் இவங்க அந்த 3 ட்ரேடுமே லாஸ் பண்ணிவிட்டு சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ 5வதாக ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அந்த ஆர்டருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 3 ஸ்டாப் லாஸுக்குமே நம்ம சேர்த்து எடுத்துடணும் அப்படின்னு நினச்சி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் லெவரேஜ், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 5x இருந்து டேரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 20-25x அந்த மாதிரிலாம் செட் பண்ணிடுவாங்க. செட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் கூட போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க அமௌண்ட்டு அந்த 3 ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்குது, அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படியாவது எடுத்தே ஆகணும் அப்படின்னு அடுத்த ஒரு ட்ரேடுக்கு அவங்க இந்த மாதிரி லிவரேஜ்லாம் செட் பண்ணிவிட்டு எமோஷனல் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் தான் முடியும். அந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரேட் பண்ணிடக்கூடாது. ஓவர் எமோஷனல் ட்ரேடும் பண்ணிடக்கூடாது, ஓவர் லிவரேஜும் நம்ம பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு மைண்ட் செட்டில்
செட் பண்ணி வச்சுக்கணும். இல்லை நமக்கு ஒரு இண்டிகேட்டரில் நமக்கு வந்து தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி இண்டிகேட்டரை பார்த்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறதும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாகவே இருக்கும். அதாவது ஒரு சில ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆகும். ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறதுலாம் வரும். இப்போ ட்ரேடிங் வியூலாம் பார்த்திங்கன்னா நம்ம இதிலேயே அதாவது MAPTC தமிழ் அந்த இதுலேயே பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்லாம் இருக்குது. அதில் இப்போ நம்ம இதுலேயே ட்ரேடிங் வியூவில் இண்டிகேட்டர் வந்து இருக்குது. அந்த இண்டிகேட்டரில் நிறைய சிக்னல்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்குது. இண்டிகேட்டரோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா MAPTC தமிழ் அப்படின்னு தான் இருக்குது. இந்த இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி இண்டிகேட்டர் வேணும் அப்படி சொன்னீங்கன்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் வந்து போஸ்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணாலே போதும். இந்த இண்டிகேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு 5லேருந்து ஒரு 10 சிக்னல்ஸ் அப்படிங்கிறது வருது. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருது, எந்த அளவுக்கு வந்து நஷ்டம் வருது அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இதை பார்த்து நீங்கள் ட்ரேட் எதுவும் எடுத்துட வேண்டாம். அதுக்கு பதிலாக டெமோ ட்ரேட் வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலுமே டெமோ ட்ரேடிங் வந்து இருக்குது. இல்லை பேப்பர் ட்ரேட் வந்து ட்ரேடிங் வியூவிலே இருக்குது. அதில் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து செட் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் வந்து பார்த்துக்கலாம். எடுத்ததுமே நான் இந்த மாதிரி இண்டிகேட்டரும் வாங்கியாச்சு, நம்ம வந்து எல்லாமே பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்த உடனே ஒரு அமௌண்ட் போட்டு நீங்கள் ட்ரேட் எதுவும் பண்ணிட வேண்டாம். ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருது, எந்த அளவுக்கு வந்து லாஸ் ஆகுது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து கேளுங்க. அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரு அதிலேயே நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து கூட கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காம நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.